உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் முதலீடுகளை வடக்கு மாகாணத்திற்கு கொண்டு செல்வதற்கு தொடர்ந்தும் குரல் கொடுக்க உள்ளதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோருக்கு இடையிலான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் ஆளுநரால் மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் முன்னுரிமை தேவைகள் குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி, காணி பிரச்சினைகள், சுற்றாடல் மற்றும் காலநிலை மாற்றம், மீள்திறன் கொண்ட வாழ்வாதாரம் ஆகிய 4 பிரதான விடயங்களின் அடிப்படையில் ஆளுநர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். காணி பிரச்சினைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இதற்காக அரசாங்கம் ஏற்கனவே உரிமை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சிகளை மேம்படுத்துதல், வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒற்றைச்சாளர முறைமையை உருவாக்குதல், காணி விடுவிப்பு மற்றும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான தொழில்நுட்ப ஆதரவை பெறுதல் மற்றும் பசுமை காலநிலை நிதி போன்ற சர்வதேச நிதியங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஐநாவின் ஒத்துழைப்புகள் மாகாணத்திற்கு அவசியம் என்பதையும் ஆளுநர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் வடக்கு மாகாணத்தின் தனித்துவமான உணர்திறன்களையும் சவால்களையும் ஆளுநர் மிகவும் நுட்பமாக கையாளுவதை பாராட்டினார். அண்மைய வெள்ள பேரிடரின் போது அரசாங்கம் மற்றும் கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பான சேவைகளை அவர் விதந்துரைத்தார். பசுமை காலநிலை நிதி, இழப்பு மற்றும் சேத நிதி, கடன் பரிமாற்றங்கள் மற்றும் தனியார் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அபிவிருத்தி பத்திரங்கள் போன்ற புதிய நிதியீட்டல் முறைகளூடாக வடக்கு மாகாணத்திற்கு அதிகபட்ச உதவிகளை வழங்க ஐநா தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் கொழும்பில் வடக்கு மாகாணத்திற்கான ஒரு தூதராக ஐநா தன்னை உணர்கிறது என குறிப்பிட்ட அவர், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் முதலீடுகளை வடக்கிற்கு ஈர்ப்பதற்கு தொடர்ந்து குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார். முதலீட்டாளர்களை வடக்கு மாகாணத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு தடையாக உள்ள கடுமையான அதிகாரத்துவ நடைமுறைகள் மற்றும் அனுமதிகளை பெறுவதில் உள்ள தாமதங்கள் தொடர்பிலும் அவர் சுட்டிக்காட்டினார்.